வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 10வது யூனிட்ல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த தலைப்பின் கீழ் நமக்கு 12 கேள்விகள் கேட்க போறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு EOQ. இங்க இருக்க பாருங்க, EOQ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் கால்டு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி? பொருளின் எந்த கொள்முதல் அளவிற்கு மொத்த சேமிப்பு செலவு குறைவாக உள்ளதோ அந்த அளவே EOQ எனப்படும். அது என்னன்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, காசு கொடுத்து கொள்முதல் கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் செலவு குறைவாக இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அதுக்கு பேர் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. EOQ அளவிற்கே ஆர்டர் அனுப்பி பொருட்களை வாங்க வேண்டும். அப்படி வாங்குறதால நமக்கு நிறைய விஷயங்கள் பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. சார் என்ன சொல்றீங்க? கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவையா? கண்டிப்பாக. EOQல கேரிங் காஸ்ட் அதிகமாகிடக்கூடாது, ஆர்டரிங் காஸ்ட்டும் அதிகமாகிடக்கூடாது. எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும். குறையவும் கூடாது, அதிகமாகவும் கூடாது, ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அதை பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த டாபிக்லேருந்து கேள்வி. ஃபார்முலாஸ் தான் நமக்கு கேள்வி. கண்டென்ட்டு கூட நமக்கு கேள்வி கிடையாது, தேரி கூட நமக்கு கேள்வி கிடையாது. ஃபார்முலாஸ் ஒரு 5 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை மட்டும் அகப் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் எளிமையாக போட முடியும். ஸோ ஒரு புரிதலுக்காக ஒரு சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பொருட்களை வாங்கினால் அந்த ஆண்டிற்கான கேரிங் காஸ்ட் அதிகமாகும். ஒரு பொருள் நீங்கள் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா கேரிங் காஸ்ட் அதிகமாகும். இல்லை கொஞ்சமாக வாங்குறீங்க சார், கொஞ்சமாக தான் சார் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டரிங் காஸ்ட் உங்களுக்கு அதிகமாகிடும். அதே குறைந்த அளவில் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதிகமாக குறைந்த அளவில் வாங்குறீங்க அப்படின்னா கேரிங் காஸ்ட் குறையுது. இதே நீங்கள் பல்காக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாகுது. இதை தான் உங்களுக்கு நான் டேபிள் போட்டு மேலே காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு டேபிள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கேரிங் காஸ்ட் டோட்டலாக வாங்கும்போது அதிகரிக்குது, கொஞ்சமாக வாங்கும்போது பார்த்தோன்னா ஆர்டரிங் காஸ்ட் நமக்கு என்ன ஆகுது? குறையுது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கான்செப்டை அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். புரியாத மாதிரி தான் இருக்கும், திரும்ப திரும்ப வீடியோ எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஏன்னா இந்த டாப்பிக்லாம் நீங்கள் புதுசாக பார்க்குறது இல்லவா, அதனால. EOQ எப்பவுமே ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் சமநிலையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு பார்த்தா ப்ராஃபிட் வரும், இல்லை வராது. அப்போ அதைத்தான் என்ன சொல்லுது? எக்கனாமிக்கலி ஆர்டர் குவான்டிட்டி சொல்லுது. அந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணீங்க? சமநிலைப்படுத்தணும். ரெண்டு காஸ்ட்டுமே சமநிலைப்படுத்துகிற மாதிரி வாங்கணும். EOQ அளவிற்கு பொருட்களை வாங்கினால் மொத்த இன்வென்ட்ரி காஸ்ட் குறைந்தபட்சமாக இருக்கும்னு சொல்கிறான். ஏன்னா நமக்கு இன்வென்ட்ரி காஸ்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? இது கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. EOQ எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்? இன்வென்ட்ரி காஸ்ட்டை குறைக்கணுன்றதுக்காக தான். கண்ட்ரோல் த இன்வென்ட்ரி காஸ்ட். இப்போ நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். நார்மல் லீடு டைம்னு சொல்லுவாங்க, ப்ரோகமென்ஷன் டைம்னு சொல்லுவாங்க, கொள்முதல் நேரம். பொருளுக்கான ஆர்டர் அனுப்பியது முதல் ஸ்டோருக்கு நேராக சேரும் வரை ஏற்படுத்தக்கூடிய நேரம், இல்லை எடுத்துக்கொள்ளப்படும் நேரம், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நார்மல் லீட் டைம்ன்றோம். இப்போ நீங்கள் ஒரு புக்கை ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த புக் உங்கள் கைக்கு சேர்ற டைம் வரைக்கும், அதுதான் என்ன சொல்கிறாங்க? நார்மல் லீட் டைம்னு சொல்கிறாங்க. அது ப்ரோக்மென்ட் டைம்னு கூட சொல்லலாம். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக் வச்சு சொன்னேன். இப்போ மேக்ஸிமம் லீட் டைம். சார் மேக்ஸிமம் லீட் டைம்னா என்ன சார்? அதிகபட்ச கொள்முதல் காலம். சில சமயங்களில் போக்குவரத்து தடங்களால் ஆர்டர் செய்த பொருள் சரியான நேரத்திற்கு சேராது. சில காலம் கழித்து தான் அது சேரும். இந்த கூடுதல் நேரத்தையும் சேர்த்து ப்ளஸ் அந்த லீட் டைம் மேலே பார்த்தோம்ல, அந்த லீட் டைமை சேர்த்து கவுண்ட் பண்ணும்போது அதை தான் நம்ம மேக்ஸிமம் லீட் டைம்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட. அடுத்தது சேஃப்டி ஸ்டாக், மினிமம் ஸ்டாக்.
பஃபர் ஸ்டாக், ரிவர்ஸ்டு ஸ்டாக். இதுக்கு நிறைய பேர் இருக்குது கைஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். இது தனியாக சேமிக்கப்படும் சரக்காகும். இது எப்பொழுதும் கைவசம் இருக்க வேண்டும். பொருள் சேர்தலில் தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது பொருள் உற்பத்தி அளவில் சட்டென்று ஏற்றம் ஏற்படும் போதும் பயன்படுத்தலாம். இது நம்ம எடுத்துக்கலாம். அப்போது சேஃப்டி ஸ்டாக் இருக்கணும், மினிமம் ஸ்டாக் இருக்கணும், பஃபர் ஸ்டாக்கு, ரிவர்ஸ்டு ஸ்டாக் அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டு இருக்காங்க. இப்போ சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னா என்ன சார் ஃபார்முலா? சார் ஒன்றும் இல்லை சார். சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னா மேக்ஸிமம் லீட் டைம் மைனஸ் நார்மல் லீட் டைம் இன்ட்டு கன்சம்ஷன் ரேட். ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மைனஸ் நார்மல் இன்ட்டு கன்சம்ஷன் ரேட் ஃபார் சேஃப்டி ஸ்டாக். சார் சப்போஸ் அது பேர் சேஃப்டி ஸ்டாக்னு கேட்காம மினிமம் ஸ்டாக், பஃபர் ஸ்டாக், ரிவர்சல் ஸ்டாக்னு கேட்டாங்கன்னா அப்படி கேட்டாலும் அந்த ஃபார்முலா தான். அடுத்த டாபிக் ரீஆர்டர் குவான்டிட்டி. இப்போ நம்ம மேலே பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக் எக்கனாமிக்கலி ஆர்டர் குவான்டிட்டி. அந்த எக்கனாமிக்கலி ஆர்டர் குவான்டிட்டியும் இந்த ரீஆர்டர் குவான்டிட்டி எப்பவுமே சமமாக தான் இருக்கும். இந்த ஒரு பேசிக் பாயிண்ட் தெரிஞ்சால் போதும், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்க்கக்கூடியது இதெல்லாம் அந்த டாபிக் கீழே வரக்கூடிய சப் டாபிக்ஸ். த ரீஆர்டர் லெவல். பொருளை உற்பத்தி பிரிவுக்கு வழங்குவதால் குறைந்து கொண்டே வரும். அந்த அளவு தானே சொல்றாங்கன்னா சரக்கு மட்ட அளவு. இது இங்கிலீஷ்ல ரீஆர்டர் லெவல்ன்றாங்க. ரீஆர்டர் லெவல், அதை ஷார்ட்டா ROL. இப்போ ROLோட ஃபார்முலா என்ன சார்? ஃபார்முலா ரொம்ப ஒரு 5 ஃபார்முலா இருக்குது, மனப்படம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக 2 மார்க் மக்களே, 2 மார்க். சேஃப்டி ஸ்டாக் ப்ளஸ் லீட் டைம் இன்ட்டு கன்சம்ஷன் ரேட். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஃபார்முலா த டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட். இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, இப்போ டோட்டல், இப்போ EOQன்றது எதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம்? இன்வென்ட்ரி காஸ்ட்டை குறைக்கணும். அப்போ இன்வென்ட்ரி காஸ்ட்னா என்ன? கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும். அப்போ இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட். ஒன்று கேரிங் காஸ்ட் அதிகமாகக்கூடாது, ஆர்டரிங் காஸ்ட் குறையக்கூடாது. இல்லைனா ஆர்டரிங் காஸ்ட் ஏறக்கூடாது, கேரிங் காஸ்ட் குறையக்கூடாது. எல்லாமே பேலன்ஸபிளாக இருக்கணும். அப்போ அந்த பேலன்ஸபிளுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? EOQ அளவில் நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டுக்கு மட்டும் ஃபார்முலா கொடுத்துருக்கு பாருங்க. Q/2 இன்ட்டு C இன்ட்டு I. Q/2 இன்ட்டு C இன்ட்டு I. இப்போ EOQக்கு ஃபார்முலா சொல்லுங்க சார் கேட்குறீங்களா? EOQக்கு என்ன ஃபார்முலா? எக்கனாமிக்கலி ஆர்டர் குவான்டிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலா? √2AS/CI. √2AS/CI. இந்த ஒரு 4 ஃபார்முலாவை உங்களால் மைண்டில் வச்சுக்க முடியல அப்படின்னா கேட்கக்கூடிய அந்த 2 கேள்வியில் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ திரும்ப அந்த 4 ஃபார்முலாவை மைண்டில் ஸ்டோர் பண்ணுங்க. மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபார் டிகிரி அண்ட் டிப்ளமோ 2 பேருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. மெக்கானிக்கல் சிலபஸ் அவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் 12 டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்குது 13வது டாபிக். ஸோ இதையே நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். அந்த பிளேலிஸ்ட்டை திரும்ப எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது கிடையாது, காலேஜில் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் காம்படேட்டிவ்க்கு எக்ஸாமுக்காக புதுசாக பார்க்குறீங்க. அதுவும் MCQ டைப்பில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திரும்ப எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் போயிடலாம், எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஷின், ரீஆர்டர் லெவல் இன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் கால்குலேட்டட் பை. இப்போ ரீஆர்டர் லெவல் என்ன சொல்கிறாங்க? ROL. நான் சொல்லியிருக்கேன்னா ROL மேலே போங்க, பாருங்க ROL இருக்கா?
இங்கே பாருங்க, RON என்ன கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஸ்டாக் லீட் டைம் இன்ட்டு கன்சம்ஷன் ரேட். இதே தான் அங்கே கொடுத்துருக்காங்களா சார்? பாருங்க, சேஃப்டி ஸ்டாக் லீட் டைம் கன்சம்ஷன் ரேட். கரெக்டா? அப்போ மேலே இருக்கிறது படிச்சு நம்மளை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும்ல? கண்டிப்பாக. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சேஃப்டி ஸ்டாக் இன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் கால்குலேட்டட் பை. இப்போ இதையும் நம்ம நடத்தியிருக்குமா சார் கேட்டால் நடத்தி. இப்போ மேலே போய் பார்த்து தெரியும், மேக்ஸிமம் லீட் டைம் மைனஸ் நார்மல் லீட் டைம் இன்ட்டு கன்சம்ஷன் ரேட் போட முடியுமா? கண்டிப்பாக சார். எங்கே சார் இருக்கு? வாங்க, இருக்கு பாருங்க, இருக்கு பாருங்க, மேக்ஸிமம் லீட் டைம் நார்மல் லீட் டைம் இன்ட்டு கன்சம்ஷன் ரேட். ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வீடியோ நீங்கள் ஃபாஸ்ட் மோடில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்லோ மோடில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அது புது டாபிக்ன்றதால பொறுமையாக நடத்திட்டு இருக்கேன், புரியணுன்றதுக்காக. அடுத்த கொஸ்டின், த டோட்டல் இன்வென்ட்ரி இஸ் சம்மேஷன் ஆஃப். இப்போ டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு டோட்டல் இன்வென்ட்ரி. இந்த டோட்டல் இன்வென்ட்ரியை குறைக்கணுன்றது தான் எக்கனாமிக்கலி ஆர்டர் குவான்டிட்டியோடைய அப்ஜெக்டிவ். அப்போ எக்கனாமிக்கல் ஆர்டர் குவான்டிட்டியோடைய அப்ஜெக்டிவ் என்ன? இன்வென்ட்ரி காஸ்ட்டை குறைக்கணும். அப்போ இன்வென்ட்ரி காஸ்ட்டில் என்னென்ன சொல்லுவாங்க? இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்வென்ட்ரி காஸ்டிங். கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் இன்வென்ட்ரி காஸ்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், which among the following is a correct one to find the inventory carrying cost? இப்போ மேலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்லேயே கொஞ்சம் டெப்த்தாக கேட்குறாங்க. ஸோ நம்மளால் போட முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக போட முடியும். த டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் நான் சொல்லியிருப்பேன், Q2 இன்ட்டு C இன்ட்டு I. கண்டிப்பாக போட முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். த ஃபைனல் ஒன், இந்த EOQவோட ஃபார்முலா கேட்டு வச்சுருக்காங்க. எக்கனாமிக்கல் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா இது மேலே இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருப்பேன், √2AS டிவைட் பை CI. ஸோ சிம்பிள் டாபிக் கைஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, சிம்பிள் டாபிக். த ஃபைனல் ஒன், த எக்கனாமிக்கலி ஆர்டர் குவான்டிட்டியோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டு வச்சுருக்காங்க. நோக்கம் என்ன? ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இன்வென்ட்ரி காஸ்ட்டை குறைக்கணும், அதுதான் அதோடைய அப்ஜெக்டிவ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் மேலே நோட்ஸாக கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப ஈஸி ஃபார் CTSE எக்ஸாம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், போஸ்டிங்கை தட்டி தூக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, லைக் போட மாட்டிருக்கீங்க. ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க. ஓகேங்களா? வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க. பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு சேனல்லையும் கொடுக்காத மாரி எல்லா டேட்டாவையும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் போட்டுடுங்க, கமெண்ட் போட்டுடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடிய டிகிரி அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.